Praise the Lord. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமான ஜனமே, ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, தேவனிடத்தில் உங்களுடைய அன்பை கொண்டு போகும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு தேவனுடைய அன்பு பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அது நிச்சயமாக பெரிதாய் இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரை பார்க்கிற கண்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசம் நிச்சயமாக அது பலன்படைய கர்த்தர் செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்களும் நானும் காணப்போகிற தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 37 அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லுகிறது. Psalms 37 verse 6. இந்த வசனத்தில் பார்க்கும்போது வசனம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல நீங்கள் போகிற ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போல மாற்றுவார். எப்படி ஒரு இடத்துக்கு, ஒரு இருளான இடத்துக்கு, ஒரு வழி இல்லாத இடத்துக்கு ஒரு வெளிச்சம் தேவையோ, அதே போல உங்களுடைய நீதி தேவனுக்கு முன்பாக இருக்கிற எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் அது தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிறபடியால் நிச்சயமாக அதை வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். அது மட்டுமல்ல, நியாயத்தை, உங்களுடைய நியாயம், நீங்க சொல்லலாம், நிறைய இடத்துல நம்ம சொல்லுவோம், என்னுடைய நியாயத்துக்கு யாருமே குரல் தரல, என் நியாயத்துக்கு யாரும் பதில் தரல, எனக்காக யார் கூட பேசல அப்படின்னு நீங்க சொல்லும் போது, நீங்க வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய நியாயத்துக்கு பட்ட பகல் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, வெளிச்சத்தை உண்டாக்குவார். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால, ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால நிச்சயமாக உங்களோட சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர்னால் மாற்ற முடியும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலியமா உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். திருப்பியமாக இந்த வசனத்தை நான் படிக்கிறேன், நல்ல கவனமாய் கேளுங்க. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்மளுக்காக பரிந்து பேசுகிற தேவன், நம்மளுக்கு நியாயம் செய்கிற தேவன், நம்மளை எல்லா விதத்திலையும் நம்மளுக்கு நன்மை செய்கிற தேவனை மறந்துடாதீங்க. அவர் விசுவாசிங்க, நிச்சயமாக தேவன் உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் இருதயத்தில் காணப்படுகிற ஆண்டவரே பலவீனங்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. தேவன் அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலியமாய் ஒரு அற்புதங்களையும் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும்படி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். சத்தியமானது ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்தட்டும், ஒவ்வொரு மத்தியிலும் ஆசீர்வாதங்கள் கொண்டு வரட்டும் என்று சொல்லி இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஆண்டவரை நீரே வல்ல தேவன், நீரே அற்புதம் அடையாளங்கள் செய்கிற தேவன் என்று சொல்லி உம் நாமத்தை உயர்த்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.